வீட்ல வெஜிடபிள்ஸ் இல்லையா இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்க 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதுல பூண்டு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதே போல அரைக்கணும் இப்போ ஒரு பேன்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இதுல வந்து கொஞ்சமா வேர்க்கடலை இல்ல கேஷ்யூ சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்ச பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துட்டு 4 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா கருவேப்பிலை அதுக்கப்புறம் குக் பண்ண ரைஸ் சேர்த்துக்கோங்க இப்போ ஃப்ரெஷ்ஷா குக் பண்ண ரைஸ் சேர்த்துக்கலாம் இல்லனா மிச்சமான சாதம் இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டீங்கன்னா பூண்டு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்ல காரசாரமா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க பூண்டு சட்னி நிறைய விதமா செஞ்சிருப்போம் ராஜஸ்தானி ஸ்டைல்ல செய்யலாமா ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க மிக்ஸி ஜார்ல உரிச்ச பூண்டு சேர்த்துட்டு மல்லித்தூள் மிளகாய் தூள் கொஞ்சமா மஞ்சள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கோர்ஸா கிரைண்ட் பண்ணனும் இதே போல அங்கங்க பூண்டு தெரியணும் இப்போ இதுல தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது இருக்கட்டும் அடுத்ததா ஒரு பேன்ல நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அரைச்ச பூண்டு சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரையும் வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஆம்ச்சூர் இல்லனா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம்னா ராஜஸ்தானி ஸ்டைல்ல பூண்டு சட்னி ரெடி இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரைஸ்ல கூட கொஞ்சமா நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் செஞ்சு பாருங்க